ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனை கடிச்ச கதையா? இந்த நூலகம், ரோடு, பஸ் ஸ்டாண்டுக்கெல்லாம் கருணாநிதி பேரை ஒட்டின திராவிட மாடல் அரசாங்கத்துக்கு இப்ப பாரத் ரத்னா விருது மேல வேற ஆசை வந்திருக்கு. ஏங்க, இந்த பெட்டர் மாஸ் லைட்டே தான் வேணுமா? இந்த தென்கிழக்கு ஆசியாவிலாம் கொடுக்குற சாக்ரடிஸ் விருது வேண்டாமா? ஏங்க, பெட்டர் மாஸ் லைட்டே வேணுமா? ஆமாங்க. இந்த பந்தெல்லாம் கொளுத்தி கூடாதுங்க. பந்தமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. இந்த விருதை வாங்கறதுக்கு தகுதி இருக்கா இல்லையாங்கிறத விட அந்த விருதை கேட்கறதுக்கு திமுகக்கு என்ன தகுதி இருக்கு? முன்னாள் முதல்வர் கருணாநிதிக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் கோரிக்கை விடுத்துள்ளார். மக்களவையில் உரையாற்றிய அவர், ஆட்சி நிர்வாகத்தில் பிற இந்திய மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாக இருந்தவர் கருணாநிதி என்று குறிப்பிட்டார். இதுவரை திமுகவை சேர்ந்த யாருக்கும் பாரத ரத்னா விருது வழங்கப்படவில்லை என்றும் தமிழச்சி தங்கபாண்டியன் குறிப்பிட்டார். நான் கேட்கிறேன், உங்கள் ஊரில் படித்த மேதைகளுக்கு வழங்கப்படும் சர் பட்டத்தை எங்கள் மாமன்னருக்கும் வழங்கினால் சர் மாமன்னர் 23ஆம் புலிகேசி என்று அழைக்க ஆவலோடு உள்ளோம். பாரத் ரத்னா விருதுங்கிறது பாரத தேசத்திலேயே உயரிய விருது. நீங்க தான் பாரத தேசத்தையே ஏத்துக்க முடியாம திராவிட நாடுங்கிற கற்பனையிலேயே வாழக்கூடிய கூட்டமாச்சே. பாரத தேசத்துல பிறந்து வளர்ந்தா மட்டும் பத்தாது, பாரதம்ங்கிற உணர்வு இருக்கணும். உங்களுக்கு அது இருக்கா? இந்த பாரத தேசத்தோட பண்பாட்டை என்னைக்காவது மதிச்சதுண்டா? இந்த பாரத தேசத்துல பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இந்து மக்கள் ஆதி காலம் தொட்டு கொண்டாடக்கூடிய வழிபாட்டு முறைகளை நீங்க எப்பாவது மதிச்சதுண்டா? இந்துக்கள்னாலே திருடன்னு சொல்லி வன்மத்தை கக்குனது யாரு? இந்த பாரத தேசமே கொண்டாடக்கூடிய பகவான் ஸ்ரீராமர். அவரை நீங்க போற்றாட்டி கூட பரவாயில்ல, அவர் எந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சுட்டு வந்தவர்னு கேட்டவர் தானே கருணாநிதி. பத்தி உங்களுக்கு ஏதாவது சொல்லுமா சார்? நீங்க ஈரோட்ல இருந்ததாகவோ, அவர் இன்ஜினியரிங் படித்ததாகவோ, அவர் ஒரு பிரிட்ஜை கட்டியதாகவோ சரித்திரம் இல்லை. இருக்கா? அது தப்பு என்ன? உன்னை பத்தி நான் கூட என்ன ரசிக்கிறேன், நீ சீப்பாளா இருந்திருக்க. அது போகட்டும், பாரத தேசத்தோட அறிவு பெட்டகமா இருக்கக்கூடிய சமஸ்கிருத மொழிக்கு எதிரா இப்ப வரைக்கும் நஞ்ச கக்கிட்டு இருக்கிறது ஏன்? இங்க பேசக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் பேசக்கூடிய இந்தி மொழிய திராவிட கூட்டம் இப்ப வரைக்கும் இழுத்தும் பழித்தும் பேசிட்டு வருது. நமக்கு எப்படி நம்ம தாய்மொழி தமிழ் மீது பற்றும் ஆர்வமும் இருக்குதோ, அதே மாதிரிதான் மற்றவங்களுக்கு அவங்களோட தாய்மொழி மேல மிகப்பெரிய பற்றும் ஆர்வமும் இருக்கு. இது ஒரு இயற்கையான விஷயம். இந்த ஒரு சாதாரண உணர்வை கூட புரிஞ்சுக்க முடியாத இந்த திராவிட கூட்டத்துக்கு விருது ஒண்ணுதான் குறைச்சலா? முதலமைச்சராக கருணாநிதி அவர்கள் தமிழகத்திற்கு ஆற்றிய பணிகளை சர்க்காரிய கமிஷன் புட்டு புட்டு வைத்திருக்கிறது. அதற்காக உங்களுக்கு வேண்டுமா பாரத் ரத்னா? சாராய கடையை திறந்து வைத்து இன்று வரை பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்ற பிரம்மாண்ட வளர்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கும் திராவிட மாடலுக்கு அங்கீகாரமாக கொடுக்க வேண்டுமா பாரத் ரத்னா? அல்லது உணவு இடைவேளையில் ஒரு உண்ணாவிரத போராட்டம் இருந்து இலங்கை தமிழர்களை காப்பாற்றியதற்காக கொடுக்க வேண்டுமா உங்களுக்கு பாரத் ரத்னா? உண்ணாவிரதம் இருந்தா சார், இலங்கை பிரச்சனைக்கு ஏதோ ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் இருந்துட்டு நான் உயிரை பலி கொடுக்க தீர்மானித்து விட்டேன். உயிர் போனா போகட்டும், இன்னும் அரை மணி சாப்பிடலனால உயிர் போயிடும். போர் நிறுத்தம் அறிவிப்பு வந்து விட்டது, நிறுத்திட்டு அதுக்கு மேல பசி. வான்கோழி, போலீஸ்காரன் மகள் போன்ற காவியங்களை படைத்து இளைஞர்களுக்கு எழுச்சியூட்டியதற்காக கருணாநிதி அவர்களுக்கு கொடுக்க வேண்டுமா பாரத் ரத்னா? தமிழ் என்ற ஒரு உணர்வை வைத்துக்கொண்டு 10 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வைத்திருப்பதற்காக விருது வேண்டுமா? இல்லை மாவட்டந்தோறும் குறுநில மன்னர்களை உருவாக்கி கப்பம் வசூலித்து வருவதற்காக வேண்டுமா பாரத் ரத்னா? எந்த முகத்தை வைத்துக் கொண்டு கேட்கிறீர்கள் பாரத் ரத்னா? ஆனால் ஒன்று, இன்று வரை திராவிட நாடு என்ற கற்பனையில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு கூட்டம் பாரத் ரத்னா வேண்டும் என்று இன்று மண்டியிட்டு கேட்கிறது என்றால் அது இந்த பாரத தேசத்தின் வலிமை. இந்த மதம் கொண்ட யானைய மண்டி போட வச்சு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல, மானமங்கப்படுத்திட்டானுங்க. பாரத தேசத்தோட பாரத் ரத்னா விருது வேணும்னா சில விஷயங்களை நீங்க செய்ய வேண்டும். அது என்னன்னு பார்த்தோம்னா, திராவிட நாடு என்பது கால்டுவெல் என்ற மத வியாபாரியின் வன்ம சிந்தனை என்பதை வெளிப்படையாக ஒப்புக்கொண்டு பாரத தேசத்தின் நீரோட்டத்தில் இணைய வேண்டும். அப்புறம் பாரத நாட்டோட வழிபாட்டு முறைகளையுமே பண்பாட்டையுமே எந்த காலத்திலையும் இழித்தும் பழித்து பேச மாட்டோம்னு சொல்லியுமே, அதே மாதிரி நம்ம நாட்டோட பிற மொழிகளை மதிப்போம்னு சொல்லியுமே,
ஹிந்தி மொழியை வச்சு எப்பவுமே விச பிரச்சாரம் செய்ய மாட்டோம் சொல்லி வாக்குறுதி கொடுக்க வேண்டும். பின்குறிப்பு, இது தேர்தல் வாக்குறுதி இல்லை. அப்புறம் நவோதயா பள்ளியை தமிழ்நாடு முழுவதும் கொண்டுட்டு வர்றதுக்கு அனுமதி கொடுத்து தமிழ்நாடு மாணவர்களோட கல்வி கனவை நிறைவேற்ற வேண்டும். குறிப்பா வடக்கு தெற்கு பற்றிய பிரிவினையை பேசவே கூடாது. இதையெல்லாம் செய்யறதுக்கு ஒப்புக்கொண்டு பிறகு கேளுங்கள் பாரத் ரத்னா விருது. இதுல என்னோட தனிப்பட்ட கருத்து என்னன்னா, திரு கருணாநிதி அவர்களுக்கு பாரத் ரத்னா விருது வழங்குவது என்பது ஊழலுக்கு விருது வழங்குவது போல் ஆகிவிடும். இந்த வரலாற்று பிழையை மத்திய அரசு எப்போதும் செய்துவிடக் கூடாது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து.